ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காக்னிட்டிவ் தியரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பியாஜெட்டோட காக்னிட்டிவ் தியரி வந்து பார்த்துருப்போம். அது யாராவது பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ப்ரூனரோட காக்னிட்டிவ் தியரி தான் பார்க்க போறோம். ப்ரூனர் வந்து 1915ல நியூயார்க் நகரத்துல அமெரிக்காவுல பிறந்தாரு. இவர் வந்து பிஹெச்டி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து முடிச்சிருக்காரு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப வந்து அமெரிக்க ராணுவ உளவுத்துறையில பணியாற்றினாரு. இதனால அவருக்கு வந்து அப்ளைடு சைக்காலஜியில ஒரு அனுபவம் வந்து ரொம்ப கெயின் பண்ணிக்கிட்டாரு இந்த ஒர்க்னால. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன சைக்காலஜில வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இவர் வந்து அறிவு வளர்ச்சி கட்டங்கள், அதாவது மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அது எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமா அறிவு வளருது அப்படிங்கிறத பத்தி இவர் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி லேர்னிங், கண்டறிதல் மூலம் கற்றல் எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்கேஃபோல்டிங், ஸ்பைரல் கரிக்குலம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ப்ரூனர் எழுதிய புக்ஸ் என்னென்ன அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன். இது 1916ல வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன்ல தான் ப்ரூனர் வந்து ஸ்பைரல் கரிக்குலத்தை பத்தியும் டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங் பத்தியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டுவர்ட் எ தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களை மையப்படுத்தி தான் கற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் மீனிங். இந்த புத்தகத்துல மனிதர்கள் வந்து எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையோட அனுபவங்களை வந்து ஒரு கதை மூலமா கட்டமைச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிற புக் என்ன அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆஃப் மீனிங் புக். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அப்படிங்கறதுல வந்து நம்மளுடைய சமூகமும் பண்பாடும் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது அப்படிங்கறத தான் த கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷன்ங்கிற புக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த த்ரீ மோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனாக்டிவ் மோடு. இது வந்து எதை பேஸ் பண்ணி அமையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் அமையுது. ஒரு செயல் சார்ந்துதான் அமையுதுன்னு சொல்லலாம். இந்த மோடோட ஸ்டேஜ்ல என்ன வயது வரம்பு அப்படின்னா 0 முதல் 1 வருஷம் வரை இருக்கிறதா வந்து இதனோட வயது வரம்பு. இதுல வந்து எப்படி வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் வந்து தங்களோட பிசிக்கல் ஆக்ஷன்ஸ், அதாவது உடல் சார்ந்த செயல்பாடுகள் மூலமா தான் இங்க வந்து கற்றல் நிகழுதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து இந்த குழந்தை வந்து ஒரு டாய் ஒரு இதை ஓபன் பண்ணுது. இதை ஓபன் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஷேப்குள்ள எதெல்லாம் போடணும் அப்படிங்கிறத கரெக்டா வந்து அதுக்கு ப்ளே பண்ண தெரியும். ஆனா இது என்ன ஷேப்பு, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதனால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஓகேவா? இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஒரு பேபி ஷேக் ராட்டில் டு அண்டர்ஸ்டாண்ட் எ சவுண்ட் ஆர் கிக்ஸ் டு மூவ் எ ஹேங்கிங் டாய். அதாவது பேபி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ராட்டில வந்து கிளுகிளுப்ப ஆட்டும்போது ஒரு சவுண்ட் கேக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும். ஆனா அது எப்படிங்கிறத சொல்ல தெரியாது. சேம் தான். ஒரு டாய் இருக்கு அப்படின்னா அதை கிக் பண்ணி காலால உதைக்க தெரியும், மூவ் பண்ண தெரியும். ஆனா வந்து அதை கையால பிடிக்க தெரியும். ஆனா அது எப்படிங்கிறத அந்த செயலை வந்து விளக்கி சொல்ல தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல சைல்டு வந்து ஆக்ஷன்ஸை தான் மனசுல நிறுத்தி வச்சுக்கும். ஆனா வேர்ட்ஸோ இமேஜோ எதையும் நிறுத்தி வைக்க தெரியாது. ஸோ குழந்தைக வார்த்தைகளையோ படங்களையோ அல்ல செயல்களை தான் நினைவுல வச்சுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஐ நோ ஹவு டு டூ இட், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், பட் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இட், ஆனா அதை எப்படின்னு என்னால விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு அது எப்படின்னு செய்ய தெரியும், ஆனா என்னால அதை விளக்க முடியாது அப்படிங்கறதான் இந்த ஸ்டேஜ், என்ஆக்டிவ் மோட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து இமேஜ் பேஸ்டு ஸ்டேஜ், அதாவது உருவம் அல்லது படிவம் சார்ந்த அறிதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக்சரை பாக்குறாங்க. இங்க கேட்னு ஒரு பிக்சர் இருக்கு. இங்க வந்து பைசைக்கிள் இருக்கு. இதை பார்த்த உடனே கேட் பைசைக்கிள்னு சொல்ல தெரியும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்த்த உடனே சொல்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஐகானிக் ரெப்ரசன்டேஷன், இமேஜ் பேஸ்டு. இந்த இமேஜ் பேஸ்டு தான் இந்த ஸ்டேஜ் இருக்கு. இங்க ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 முதல் 6 வயது வரை தான் வந்து இந்த ஏஜ். இதுல வந்து படங்களையும் நம்ம மென்டலா வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேஜோட லேர்னிங் வந்து எதன் மூலமா நடக்குது அப்படின்னா இமேஜ் பேஸ் மூலமா தான் இங்க லேர்னிங் வந்து நடக்குது. ஓகேவா?
இதுல வந்து ஒரு பூனையோ, சைக்கிளோ இருக்கு அப்படின்னா, அத தொட்டு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அதனோட படத்த பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ். இல்ல வந்து த சில்ட்ரன் கீ ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இல்ல சில்ட்ரன் ரிமெம்பர்ஸ் வாட் திங்ஸ் லுக் லைக் பட் மே நாட் யூஸ் லாங்குவேஜ் டு எக்ஸ்பிளைன் தம் ஃபுல்லி. அதாவது என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா, அத முழுமையா எப்படி அப்படிங்கிறத ஒரு விளக்க மொழிய வந்து அது ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதுதான் இந்த ஸ்டேஜ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனாக்டிவ் மோடு. அதுல வந்து பண்ணத்தான் தெரியும். ஆனா எதுவும் சொல்லவோ, இல்ல இமேஜஸோ எதுவும் தெரியாது. ஆனா செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் ஸ்டேஜ். இதுல வந்து பிக்சர்ஸ் தெரியும். ஆனா அத வந்து எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இது வந்து லாங்குவேஜ் பேஸ்டு, அதாவது குறியீடு சார்ந்த அறிதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். சிம்பாலிக் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சிம்பிள் குறியீடு சார்ந்த அறிதல் நிலை. இது வந்து மொழி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டேஜ்ல. இந்த ஸ்டேஜ்ல ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 வருஷத்துல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது தான் ஏஜ். இதுல வந்து சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 4 ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு 3 ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா 4 + 3 = 7 அப்படின்னு டைரக்டா போட தெரியாது. அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் கவுண்ட் பண்ண தெரியும். ஆப்பிள் இருக்கலாம், இல்ல பனானா இருக்கலாம், இல்ல சாக்லேட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம பிக்சர் பேஸ்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் கவுண்ட் பண்ண தெரியும். ஆனா இந்த சிம்பாலிக் ஸ்டேஜ்ல ஆப்ஜெக்ட் தேவையில்லை. டைரக்டாவே மென்டலாவே நம்மளுக்கு கால்குலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 4 + 3 = 7 அப்படிங்கிறது. இந்த மாதிரி மென்டலி நம்ம வந்து திங்க் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a child can think in words and symbols, explain ideas and solve the problems mentally. அதாவது ஐடியாஸ் என்ன அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ப்ராப்ளத்தையும் வந்து மென்டலா வந்து சால்வ் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் ஸ்பைரல் கரிக்குலம், இல்ல சுழல் பாடத்திட்டம்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இல்ல சுழல் பாடத்திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் ஐடியா அப்படின்னா இந்த ஸ்பைரல் கரிக்குலம் ஐடியா தான். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குன்னா டைரக்டா வந்து ஹையர் கான்செப்டை கொடுக்காம ஹையர் லெவல்ல இருக்கிறத கொடுக்காம அதனோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்ப ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். இந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு பைக் ஓட்டுவோம். தேர்ட் என்ன ஒரு கார் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்து டிரைவ் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல இருந்து காம்ப்ளெக்சிட்டி ஒரு சிக்கலான வெர்ஷன் வரைக்கும் எப்படி கத்துக்கிறது, ஒவ்வொரு படிநிலையா எப்படி கத்துக்கணும், மோர் டீப்பரா எப்படி புரிஞ்சு கத்துக்கிறது, அந்த மாதிரி கத்துக்கிறது எப்படிங்கறத இந்த ஸ்பைரல் கரிக்குலத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதத்தான் இங்க சொல்றாங்க. ஒரு பாடத்திட்டம் அதே அடிப்படை கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவற்றை இன்னும் ஆழமாகவும், சிக்கலாகவும் கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாலினாமியல் அப்படின்னு டைரக்டா சொன்னா குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ அப்ப அல்ஜிப்ராவில் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பத்தி சொல்றாங்க. சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்பர்ஸை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்பர்ஸை வந்து எப்படி சம் பண்றது, ஆட் பண்றது, அதை பத்தி கத்துக்கிறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தேர்ட் வந்து அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து பாலினாமியல்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுமே சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல இருந்து காம்ப்ளெக்சிட்டி நோக்கி தான் எப்படி வந்து கத்துக்கிறது அப்படிங்கறத சொல்றதா வந்து ஸ்பைரல் கரிக்குலம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் டிஸ்கவரி லேர்னிங் அப்படிங்கிறது தான். கண்டுபிடிப்பு கற்றல்னா என்ன அப்படின்னு தான். இது வந்து லேர்னிங் பை டூயிங், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஃபைண்ட் அவுட். அதாவது நம்ம வந்து எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்சுட்டே ஒரு செயலை செஞ்சுட்டே கத்துக்கிறது தான் லேர்னிங் பை டூயிங்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரிங் அதுல இருந்து நம்ம என்ன அனுபவத்தை பெறுறோம், அதுல இருந்து நம்ம என்ன ஃபைனலா ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறது தான் டிஸ்கவரி லேர்னிங்.
ஓகேவா? இப்ப டீச்சர்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துடுறாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டு இது பண்ணும்போது, அம் அந்த மாரி கற்றல்ங்கிறது நாட் ஓகே. பட் டிஸ்கவரி லேர்னிங்ல எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து குழந்தைகிட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டு, அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் வந்து அவங்களே வந்து சொல்ல வைக்கிறது. அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கான்செப்ட் இது பண்றது அப்படிங்கிறது தான் வந்து இது. அவங்களோட அனுபவத்துல அடிப்படையில அவங்க எப்படி வந்து நாலேட்ஜ கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க டிஸ்கவரி லேர்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கேஃப்ஃபோல்டிங் எஜுகேஷன். ஸ்கேஃப்ஃபோல்டிங் அப்படின்னா ஆல்ரெடி சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பில்டிங் வந்து நம்ம வந்து கட்டுறோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல ஒரு சைடுல ஒரு சாரம் போட்டு தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ஹைட் ஆக சாரத்த வந்து அ வெவ்வேறு லெவல்ல மாத்தி மாத்தி கட்டிட்டே போவாங்க. ஸோ அதுதான் வந்து சாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இங்க எஜுகேஷன்ல ஸ்கேஃப்ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பப்பலாம் நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ, அப்ப வந்து ஒருத்தர் வந்து உதவுவாரு. அதுதான் வந்து ஸ்கேஃப்ஃபோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு அதுல வந்து ஒரு நாலேட்ஜ் கிடைக்குது அப்படிங்கும்போது, அந்த ஸ்கேஃப்ஃபோல்டிங் வந்து தானாவே விலகிரும். ஸோ ஸ்கேஃப்ஃபோல்டிங் இஸ் a process of giving student help when they need it. எப்ப தேவைப்படுதோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்ப இது பண்ணும். Slowly removing that help has become more independent. ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுல வந்து எந்த ப்ராப்ளம் இல்லங்கும்போது, அந்த ஸ்கேஃப்ஃபோல்ட் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேஃப்ஃபோல்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு அப்படின்னா, ஜெரோம் ப்ரூனர் தான். ஆனா வந்து அதுல இன்ஸ்பயர் ஆயி வைகாட்ஸ்கி வந்து ஜோன் ஆஃப் பிராக்சிமல் டெவலப்மென்ட்ல இத யூஸ் பண்ணியிருக்காரு. ஜோன் ஆஃப் பிராக்சிமல் டெவலப்மென்ட் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம வெகாட்கி தியரி வந்து குடுத்துருக்கோம். அத வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல வேணும் அப்படின்னா போய் பாருங்க. ஜோன் ஆஃப் பிராக்சிமல் டெவலப்மென்ட்னா என்ன? மோர் நாலெட்ஜபிள் அதர்ஸ்னா என்ன? ஸ்காஃப்ஃபோல்டிங்னா என்னன்னு அதுலயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரூனர்ஸ் தியரி. இவ்வளவு குடுத்திருக்க ப்ரூனர்ல என்னென்னலாம் வந்து நம்ம எஜுகேஷனல்ல வந்து இம்ப்ளை பண்ணி நம்மளுடைய கல்விய அடுத்த கட்டத்துக்கு நோக்கி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, காங்கிரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டிய பேஸ் பண்ணி, அதாவது லேர்னர் வந்து ஒரு துடிப்புடன் வந்து கற்கிறாங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னா ஒரு துடிப்புடன், ஒரு செயல்பாடோட அ அத வந்து அவங்களே கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்ஆக்டிவ் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கு பாருங்க. அது வந்து இன்ஆக்டிவ் மோட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆட் பிக்சர்ஸ், மாடல்ஸ், டயகிராம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஐகானிக் மோட். அதாவது குழந்தைகளுக்கு வந்து பிக்சர்ஸ காமிச்சோ, இல்ல வந்து நம்ம பிஎட் எல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடல் வந்து காமிப்போம். இந்த மாரி டயகிராம்ஸ் வந்து காமிச்சு, இந்த மாரிலாம் டீச் பண்றது தான் வந்து ஐகானிக் மோட் அப்படின்னு சொல்றோம். அத வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபைனலா நம்ம ஒரு லாங்குவேஜ் அல்லது மேத்ஸ் அல்லது லாஜிக் அல்லது சிம்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கத்துக்கிறது தான் வந்து சிம்பாலிக் மோட். இதெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்கு கத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணி கத்துக்கலாம், என்னென்னலாம் யூஸ் பண்ணி கத்துக் கொடுக்கும்போது அது மோர் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ப்ரூனர் தியரி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் வந்து அ ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறோம். அதன் மூலியமா அவங்க ப்ராப்ளத்த சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கவரி லேர்னிங். ஸோ டிஸ்கவரி லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எஜுகேஷனல் இதுல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட் தெயர் ஹெல்ப். அதாவது எப்பப்ப சைல்டுக்கு வந்து ஒரு நீடு தேவைப்படும் அப்படிங்கும்போது நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்காஃப்ஃபோல்டு மூலமா சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூனர்ஸோட இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்ன வேணும் தியரீஸ் வந்து என்ன மாரி தியரீஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.